லாஸ்ட் வீடியோல வேரியபிள்னா என்ன? வேரியபிளோட மெமரி அலோகேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கிளியரா பார்த்திருந்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோவ பார்க்கலன்னா, மேல கார்ட்ஸ்ல லிங்க் இருக்கும். அந்த வீடியோவ பார்த்துட்டு இந்த வீடியோவ பாருங்க. லாஸ்ட் வீடியோல குடுத்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வீடியோவ பாருங்க. வேரியபிள் டிக்ளரேஷன். சி புரோகிராமிங்ல ஒரு வேரியபிள எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்க்கலாம். டிக்ளரேஷன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் புரோகிராம்ல இருக்குன்னு கம்பைலருக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னா தான் தெரியும். ஒரு வேரியபிள இந்த புரோகிராம்ல யூஸ் பண்ண போறேன்னு டிக்ளேர் பண்றேன். கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் புரோகிராம்ல யூஸ் பண்ண முடியும். ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணாம புரோகிராம்ல யூஸ் பண்ண முடியாது. பிராக்டிகலா நீங்க ட்ரை பண்ணும்போது கிளியரா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 10. a தான் வேரியபிளோட நேம். 10 அசைன் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன வேல்யூ அசைன் பண்றீங்களோ அதோட டைப்பை வேரியபிளுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணணும். 10 இன்டீஜர் டைப். ஸோ int a ஈக்குவல் டு 10. எப்பவுமே ஒரு எக்ஸ்பிரஷன் முடியும் போது செமிகோலன்ல முடியணும். ஒரு வேரியபிளை இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். இதுக்கு பேரு தான் வேரியபிள் டிக்ளரேஷன். இப்ப வேரியபிள் ஏக்குள்ள இன்டீஜர் 10 ஸ்டோர் ஆயிருக்கு. இதுதான் கான்செப்ட். மெமரி எப்படி அலோகேட் ஆகும்னு லாஸ்ட் வீடியோலயே பார்த்துட்டோம். ஒரு இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு int யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஃப்ளோட் வேல்யூ, ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட் b ஈக்குவல் டு 9.5. ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்றீங்கன்னா கேர் யூஸ் பண்ணுங்க. கேர் c ஈக்குவல் டு a. கேரக்டர் எப்பவுமே சிங்கிள் கொட்டேஷன்ல என்க்ளோஸ் ஆயிருக்கணும். இல்லாட்டி ஒர்க் ஆகாது. அதே மாதிரி சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேல ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எரர் வரும். டபுள் யூஸ் பண்ணீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 15 நம்பர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேட்டா டைப்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா மேல கார்ட்ஸ்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. வேர்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்ட்ரிங்னு இன்னொரு டைப் இருக்கு. அதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். பேர்லயே மீனிங் இருக்கு. ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். கான்செப்ட்ஸோட பேர்லயே மீனிங் இருக்கும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். நீங்க எந்த டெஃபினிஷனும் படிக்க வேண்டாம். ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னா ஒரு ஃபார்மட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு வேரியபிள் என்ன டைப்புன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் கம்பைலர் அவுட்புட்டை கரெக்டாக கொடுக்கும். ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்டீஜர் டைப்புக்கு %d ஆர் %i யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டுக்கு %f, டபுளுக்கு %lf, கேருக்கு %c, ஸ்ட்ரிங் %s. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டைப்ஸோட ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ற int a ஈக்குவல் டு 10. இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்றதுக்கு printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்க. இன்ட்டோட ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் என்ன? %d. %d-ய டபுள் கொட்டேஷன்ல டைப் பண்ணுங்க. ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் கமா நீங்க என்ன வேரியபிளை பிரிண்ட் பண்ண போறீங்களோ அந்த வேரியபிளை டைப் பண்ணுங்க. வேரியபிள் ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க ஏ போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா ஏவோட வேல்யூ ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ல பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இன்டீஜர் டைப்பை பிரிண்ட் பண்றதுக்கு %d யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி %i யூஸ் பண்ணலாம். அவுட்புட் 10 வரும். இந்த கோடை ஐடியில் டைப் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டைப் பண்ற கோடு எல்லாமே மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ளதான் டைப் பண்ணோம். ஃபங்க்ஷன்ஸை பத்தி டீட்டெயில்டா அந்த டாபிக் வீடியோ வரும்போது பார்க்கலாம். ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்கன்னா அவுட்புட் 10 வரும். வேரியபிள்ஸ்ல மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ், ஆப்ரேட்டர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a*10. ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் 100. இந்த மாதிரி வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ணும்போது ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளை கிளியரா பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வேரியபிளோட வேல்யூ ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்ல அலோகேட் ஆகுதுன்னு கிளியரா புரியும். வேரியபிள் ஏவை ஏஜ்னு மாத்திக்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட எப்படி வேரியபிளோட வேல்யூவை பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். மை ஏஜ் இஸ் %d,
கமா ஏஜ். பிரிண்ட் பண்ண வேண்டிய கண்டென்ட், பிரிண்ட் ஆக வேண்டிய கண்டென்ட் எப்பவுமே டபுள் கொட்டேஷன்ல என்க்ளோஸ் ஆயிருக்கணும். இப்ப என்ன ஆகும்னா ஏஜோட வேல்யூ பெர்சன்டேஜ் டில பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். அவுட்புட் மை ஏஜ் இஸ் 20. ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் எங்க இருக்கோ அங்கதான் வேரியபிளோட வேல்யூ அலோகேட் ஆகும். இப்ப என்ன பண்றேன்னா பெர்சன்டேஜ் டிய சென்டென்ஸ்க்கு முன்னாடி டைப் பண்றேன். பெர்சன்டேஜ் டி இஸ் மை ஏஜ் கமா ஏஜ். இப்ப ரன் பண்றேன். என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்க. 20 இஸ் மை ஏஜ். ஸோ ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் எங்க இருக்கோ அங்கதான் வேரியபிளோட வேல்யூ அலோகேட் ஆகும். இப்போ ரெண்டு வேரியபிள எப்படி ஒரே சென்டென்ஸ்ல பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். கேர் கிரேட் ஈக்குவல் டு ஏ. ஏ சிங்கிள் கொட்டேஷன்ல என்க்ளோஸ் ஆயிருக்கணும், ஏன்னா அது கேரக்டர். மை ஏஜ் இஸ் பெர்சன்டேஜ் டி. மை கிரேட் இஸ் பெர்சன்டேஜ் சி கமா ஏஜ் கமா கிரேட். எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன், அப்புறம் நீங்க ரன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஃபார்மட் ஸ்பெசிஃபையருக்கு அசைன் ஆகும். செகண்ட் வேரியபிள் செகண்ட் ஃபார்மட் ஸ்பெசிஃபையருக்கு அசைன் ஆகும். சிம்பிள். கிரேடுக்கு ஏன் நான் பெர்சன்டேஜ் சி கொடுத்துருக்கேன்? ஏன்னா கிரேடோட டைப் என்ன? கேர். ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் மாற்றி கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. இப்போ ஏஜுக்கு நீங்கள் சி கொடுத்துட்டு கிரேடுக்கு டி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, அது தப்பு. ஸோ ஒரு வேரியபிளோட டைப்புக்கு என்ன ஃபார்மட் ஸ்பெசிஃபையரோ அது கரெக்டாக மேட்ச் ஆகணும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த கோடை ரன் பண்ணி பாருங்க. நான் ரன் பண்ண மாட்டேன், நீங்க தான் ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட் வேரியபிள் வேல்யூவை ரீஅசைன் பண்ணா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு 10 பிரிண்ட் பண்ணா என்ன வரும்? அவுட்புட் 10. இப்ப என்ன பண்றேன்னா இன்ட் ஏக்கு கீழே ஏ ஈக்குவல் டு 5ன்னு ரீஅசைன் பண்றேன். இப்ப பிரிண்ட் பண்ணா என்ன அவுட்புட் வரும்? அவுட்புட் 5. இன்னும் கிளியரா காமிக்கிறேன் பாருங்க. இன்ட் ஏக்கு கீழே ஏவை பிரிண்ட் பண்றேன். ஏவோட வேல்யூவை 5ஆ ரீஅசைன் பண்ணிட்டு அதுக்கு கீழேயும் பிரிண்ட் பண்றேன். /n டைப் பண்ணிக்கலாம், நியூ லைன்ல பிரிண்ட் ஆகும். அவுட்புட் 10/5. இப்போ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம், பட் திரும்பியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டிக்ளேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 10. எந்த லைன்ல ஏவோட வேல்யூவை 5ஆ சேஞ்ச் பண்றனோ அந்த லைன் வரைக்கும் ஏவோட வேல்யூ 10ஆ தான் இருக்கும். அதே மாதிரி எந்த லைன்ல ஏவோட வேல்யூவை 5ஆ ரீஅசைன் பண்றனோ அந்த லைனுக்கு அப்புறமா ஏவோட வேல்யூ 5ஆ சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலன்னா லாஸ்ட் வீடியோவை திரும்பியும் பாருங்க. டாஸ்க் என்னன்னா இந்த வீடியோல பார்த்தது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.